வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 5. நம்ம இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா எள்ளோதரை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து நார்மல் சமையல் வந்து வெறும் மிளகு சீரக ரசம், பீர்க்கங்காய் போட்ட ஒரு கூட்டு, இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எள்ளோதரைக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். நான் கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வர மிளகா போட்டுக்கலாம். 2 கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உளுத்தம் பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன். நீங்க கருப்பு எள்ளு இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். என்ன இருக்கோ, வெள்ளையோ இல்லைன்னா கருப்போ, எந்த எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். பாருங்க, எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இந்த சமயத்துல தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய். இது ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, அதோட ஈரப்பதம் மட்டும் போனா போதும். தேங்காய் இல்லாமையும் பண்ணலாம். இங்க வேண்டாம், தேங்காயும் வேண்டாம் அப்படின்னு நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நார்மலா வந்து வெறும உளுத்தம் பருப்பு, வரமிளகா, எள்ளு வறுத்துட்டும் போடலாம். நம்ம தேங்காய் சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் வரும். அவ்வளவுதான். இதை ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். மிளகால இருக்கிற காம்பெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து பீர்க்கங்காய் கூட்டுக்கு எப்பயும் போல நம்ம வந்து பாசிப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி ரெடியா இருக்கு. அதையும் சேர்த்துடலாம். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி விடுவோம். இது ஒரு கொதிக்கட்டும். அதுக்குள்ள வந்து ரசத்துக்கு வந்து அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, மிளகு ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு வரமிளகா. இதை வந்து கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தான் அரைக்க போறோம். துவரம்பருப்பு, மிளகு, ஒரே ஒரு வரமிளகா. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ சீரகம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நல்லா கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து புளி தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். புளி தண்ணிய, ஆமா, ரசத்துக்கு. ஸோ இப்போ பொடி பண்ணதை சேர்த்துருவோம். இப்போ வந்து நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி விட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு கொதி தண்ணி, அதாவது ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த புளிப்புக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து தண்ணி வந்து விட்டு விளாவிக்கலாம். நல்லா நுரைச்சி வரட்டும். இந்த பக்கம் கூட்டு கொதிச்சுட்டு இருக்கு, இந்த பக்கம் ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா எள்ளோதரைக்கு, அதை வந்து நல்லா ஆற எடுத்து இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளோதரைக்கு வறுத்ததை பாருங்க, நல்லா கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்துடலாம். 1 கப் அரிசி வந்து நல்லா உப்பு போட்டு உதுருதுரா சாதம் வந்து வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதுல வந்து நம்ம பொடி பண்ணதை சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து தாளிச்சிடலாம். கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது கூடவே வந்து முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எள்ளோதரை ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், எள்ளோதரை பிரசாதம் ரெடி ஆயிடுது நமக்கு. இந்த பக்கம் வந்து ரசமும் வந்து நல்லா பொங்கி வந்துடுது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். தாளிக்க வேண்டியது தான். இந்த பக்கம் கூட்டும் வந்து ரெடி ஆயிடுது. ஸோ அதுக்கு வந்து எப்பயும் போல மேலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கூட்டுக்கு முதல்ல தாளிச்சிடலாம். ஸோ இதே கடாயிலே நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தாளிச்சிடும். கூட்டுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சுக்கலாம். கூட்டுல சேர்த்துலாம். மேலாக கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய கூட்டும் ரெடி. நம்மளுடைய பீர்க்கங்காய் கூட்டும் ரெடி. ஸோ அதை மூடி வச்சுருவோம். இப்போ ரசத்துக்கு வந்து நெய்யில் வந்து கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். நம்ம
ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். கடுகு சேர்த்துக்கலாம். ரசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி. இன்னைக்கு வந்து பிரசாதமாக நான் பண்ணது வந்து எள்ளோதரை, அதுக்கப்புறம் நார்மல் சமையல் வந்து மிளகு சீரக ரசம், அப்புறம் பீர்க்கங்காய் கூட்டு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.